வேற லெவல்ல சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மீனாட்சி வீட்ல இருக்கிற எல்லாரையும் உண்டுலன்னு ஆக்குறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துத்தாங்க. உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறேன். வர அக்டோபர் 1 வரைக்கும் தான் நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்குள்ள நீ உருப்புற வழியை பாரு. இல்லைன்னு வச்சுக்கேன், நான் மாட்டுக்கும் நீ கட்டினதை கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இதுக்கு நான் சம்மதிக்கிறேங்கிற மாதிரி ஜீவா சொல்லிடுறாங்க. என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. மீனாட்சி ரெடி ஆகிட்டு அப்படியே சாமி ரூமில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே ஒரு கேலண்டர் வச்சுருக்காங்க பீரோவில். அக்டோபர் 30 வரைக்கும் டேட் எல்லாம் எழுதியிருக்கு போல இருக்குது. அதை ஒரு டேட்டை அடிக்கிறாங்க. இதை ஜீவா பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஒரு டேட்டை அடிக்கிற? மொத்தம் நான் உனக்கு 93 நாள் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு நாள் மைனஸ் ஆகிடுச்சு. இன்னமும் உனக்கு பாக்கி இருக்கிறது 92 நாள் தான், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது, கணக்கில் ரொம்ப ஃபாலோ பண்ணுவியோ? கண்டிப்பாக நான் சொன்னது தான் செய்வேன், பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் வெளியில் போகிறாங்க. அந்த இடத்துல சாமி ரூமில் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகையை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி. அப்பன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் வீட்டில் சாம்பிராணி போட்டதே இல்லை. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக லோகநாதன் மருமகள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆனால் மீனாட்சிக்கிட்ட இதெல்லாம் எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியல. சாம்பிராணி எல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டுட்டாங்க. நம்ம மீனாட்சி அப்பன்னு பார்த்து சத்தமாக சாமி ரூமில் பூஜைக்கான பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னது, என் தங்கச்சிக்கிட்ட எதையும் சொல்லாமல் விட்டுட்டோமோ, இப்படியெல்லாம் சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக மீனாட்சி வராங்க. அச்சச்சோ, அப்பத்தாக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுமா, நீ எதுக்கு தேவையில்லாமல் சத்தமாக பாடுற அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா என்ன பிரச்சனை, நான் என்ன சத்தமாக பாடினேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காது, கடவுளே நேரில் வந்தால் கூட அவங்க நீ வேறு வேலை இருந்தால் போய் பாருன்னு சொல்கிற கேரக்டர் நம்ம அப்பத்தா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது எல்லாம் சுத்தமாக பிடிக்காது. கையெடுத்து கும்பிட்றதோட வேலை முடிஞ்சு போச்சு. அவங்கள பொறுத்தளவு உழைச்சாதான் சாப்பாடுன்னு வாழ்கிறவங்க. இது பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நாங்கள் எங்கள் எல்லாரையுமே மாற்றிக்கிட்டோம். ஒருத்தருக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது லோகநாதன் வராங்க. என்னம்மா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு துண்டை வச்சு எல்லாரும் விசிறிக்கிட்டு இருக்காங்க. புகையெல்லாம் வெளியில் போகணுன்னு எல்லா ஜன்னலையும் திறந்து வைங்க, அப்போத்தான் ரூமுக்கு பக்கம் போகவே கூடாதுன்னு மீனாட்சி அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேனை ஆன் பண்ணிடுறாங்க. காற்று சல்லுன்னு அடிக்கிறதுனால புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டுருக்கு. மாமா இது கொஞ்சம் ஓவராக இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தா இது அவங்க வீடு தான், நம்ம அவங்க வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருப்போம். இது நம்ம எல்லாரோட வீடு. அப்படி இருக்கும்போது நம்மளோட தனித்துவம் நமக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சிகிட்டு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இங்கே இதுதான் நடைமுறை. அப்படி இருக்கும்போது நம்மளால் எதையும் மாற்றிக்க முடியாதுன்னு அவங்க மாமியாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நீ கிச்சனில் போய் சமமா உன் சமையலை பார்த்து தான் அவங்க கொஞ்சமாவது மாறணும். பொறுப்பாக இந்த மருமகளாக இரு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பாலா டீயா காப்பியா, ஸ்ட்ராங்காக போடணுமா லைட்டாக போடணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு காஃபி தான் பிடிக்கும், நீயே போய் எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே தேன்மொழி அக்கா கிட்ட இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காஃபி போடுறாங்க. டம்ளரை தொட்டு பார்க்குறாங்க, ரொம்ப சூடாக இருக்குன்னொன்னே கொஞ்சம் ஆற்றி எடுத்துகிட்டு போ, இதில் இது வேறையா? ஏய் நாள் அதுவுமா அவங்களுக்கு கொடுக்குற, எந்த விதமான கோளாறும் சொல்லிடக்கூடாது, அதுக்கு தான். சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆற்றிட்டு அப்படியே காஃபி எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க. மீனாட்சி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு. தேன்மொழி அக்காவும் வெளியில் நின்று ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஷுவலாக கதவை திறந்துட்டு அப்படியே போகும்போது தேவி அந்த ரூமில் தான் இருக்காங்க. அப்பத்தா காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. கால் வலிக்குதுன்னு சொன்னதுனால, இந்தாங்க அப்பத்தா, உங்களுக்காக என் கையால் இந்த வீட்டு மருமகளாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான்
உங்கள் மருமகளாக ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கலல்ல நீங்கள். இனிமேட்டு நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக ஏன் அறைக்குள்ளே நீ வந்திருக்க, அதுவும் என்னோட அனுமதி இல்லாமல்? இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, இது நம்ம வீடு. காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டிருக்கேன். காலையிலேருந்து எந்திரிச்சு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ தேன்மொழி அக்கா கிட்ட கேட்டு தான் நான் போட்டிருக்கேன். உடனே அவங்க வாங்குவாங்களா இல்லையான்னு தேவிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அச்சச்சோ வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து, காஃபியை நீங்கள் குடிச்சு தான் ஆகணும், உங்களுக்காக போட்டது, எதையுமே வீணாக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காளே, இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவன் என்ன ஜீவாவோட பொண்டாட்டியாகவே மாறிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப யதார்த்தமாக ஜீவாவும் வராங்க. என்ன ஆச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி ரூமுக்குள்ளே மீனாட்சி போயிருக்காங்க. அவ்வளோதானே, இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் உட்காந்துட்டு இருக்காரு டைனிங் டேபிளில். அப்போன்னு பார்த்து, ஏய் எனக்கு காஃபியும் வேணாம் ஒன்றும் வேணாம், உன் கையால் நான் எதையுமே வந்து வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு திமிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம அப்பத்தா. உடனே இதை நீங்கள் குடிச்சு தான் ஆகணும், நான் முதல்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல உங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது தட்டி விட்டுறாங்க. உடனே கீழே வந்து கொட்டிடுது. சரி அப்பத்தா, நான் உங்களுக்காக கொடுத்தேன், நீங்கள் அதை தட்டி விட்டுட்டீங்க, இதுவே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிறேன் சரிங்களா. இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். ஏய் டம்ளர் வந்து கீழே கொட்டியிருக்கு, காஃபி எல்லாம் வந்து சிந்திருக்கு, துடைக்க வேண்டியதானே, தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு என் அறை எப்போதுமே சூப்பராக நீட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். சின்னதாக ஃபேனில் கூட ஒரு தூசி கூட இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ரூம் நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, சூப்பராகவே இருக்குது. சரி அப்பத்தா, நீங்கள் தானே வந்து தட்டினீங்க, நான் எதுக்கு துடைக்கணும், என்னாலலாம் துடைக்க முடியாது, நீங்களே வந்து துடைச்சிருங்கங்கிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம அப்பத்தா. ஏய் என்ன துடைக்க சொல்கிறியா, என்ன எடுபடி வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறியா, துடைக்கிறது பெருக்கிறது இது எல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினச்சா வீடு எப்படி சுத்தமாகும் சரிங்களா. சுத்தமாக இருக்கிற உங்கள் ரூமில் கொட்டுறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்துருக்கணும். நீங்கள் யோசிக்காமல் விட்டுட்டீங்க. அவங்கவுங்க செய்கிற விஷயத்துக்கு அவங்கவுங்க தான் வந்து பொறுப்பு சரிங்களா. நீங்கள் தானே கொட்டினீங்க, நான் எந்த காலத்துலேயும் துடைக்கவே மாட்டேன் சரிங்களா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துடைச்சிக்கங்க, இல்லையா அப்படியே விட்டுருங்க. உங்கள் பேச்சை கேட்கணுன்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, சரி பாவமாச்சேன்னு சொல்லிவிட்டு யதார்த்தமாக நான் உங்களுக்காக உதவுறதுக்காக வந்தால் நீங்கள் என்னையே வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, நான் கோவப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து கத்துறாங்க அப்பத்தா. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வராங்க. என்ன பிரச்சனை பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க மாமியாரும் தேன்மொழி அக்காவும் ரூம்குள்ளே வராங்க. இவன் என்ன காலங்காத்தாலேயே வம்புழுக்கணுன்னே பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் என்ன ஆச்சு, அப்படி என்ன பண்ணா, காஃபி கொட்டியிருக்கு, அதை துடைக்கணுன்னா துடைக்க மாட்டேங்கிறா. தேன்மொழி கேட்குறாங்க, துடைக்க வேண்டியதானே, நான் எடுத்துகிட்டு வந்தேனாக்கா இவங்க இந்த டம்ளரை அப்படியே தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு நடித்து காட்டுறாங்க நம்ம மீனாட்சி. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து இந்த விஷயத்த கொட்டினது யார், தெரிஞ்சு தானே இவங்க கொட்டினாங்க, அப்போனா இவங்கள தெரிஞ்சே வந்து துடைக்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்காக வேணால் நான் ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பாடா ஏதோ கொஞ்சமாவது வந்து ஒத்துக்கிட்டாலேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மாப்பு எடுத்துகிட்டு வந்து அப்பத்தா கையில் வந்து கொடுக்குறாங்க. நல்லா புழிஞ்சு வச்சு தொடச்சிடணும் சரியா, உங்களுக்குங்கிறதுனால தான் நான் மாப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.